ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோம்மேட் பன்னீரில் செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க. நான் சிம்பிள் வெர்ஷனாக 5 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பட்டர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 8 மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 15 முந்திரி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்க முந்திரியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கொரப்பாக தான் வரும். இப்போ நம்ம 8 தக்காளிகளை நறுக்கி அதோடு சேர்த்துக்கணும். அதையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பட்டரில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரை வதக்கணும். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 1 எடுத்து பொன்னிறம் வர்ற வரை வதக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வர்ற வரை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு, வெல்லம் 2 ஸ்பூன் அளவு எல்லாத்தையும் சேர்த்து இப்போது உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போது அடுப்பை சிம்மில் போட்டுட்டு காஞ்ச வெந்தயக்கீரை, இதை கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஹோம்மேடாக செஞ்ச பன்னீர் எடுத்துக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வதக்கெல்லாம் போகிறது இல்லைங்க, அப்படியே நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். பன்னீரை மசாலாவில் சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்லேயே தான் வச்சுருக்கணும். அப்படியே 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். இப்போது நீங்கள் இதை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே க்ரீம் சேர்த்துக்கிறலாம். ஒரு ரிச்னஸ்க்காக தான் நம்ம இதில் க்ரீம் சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஆனால் க்ரீம் சேர்க்கலைனாலும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஹோம்ஸ்பைசஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவுக்கு கீழே நம்ம சேனல் நேம் ஹோம்ஸ்பைசஸ் இருக்கும். பக்கத்துலேயே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இப்போது சப்ஸ்கிரைப்டுன்னு வரும். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். இப்போது நம்ம அதையும் டச் பண்ணிக்கலாம். மேலே ஆள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் இப்போ நம்ம டச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.